49வது பாடம். நம்ம கடந்த பாடத்தில் என்ன பார்த்தோம்னா, ஆபிரகாம் கிரியைகளினால் ரட்சிக்கப்படவில்லைங்கிறத பார்த்தோம். இந்த பாடம் என்ன, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார். எப்படி? ஆபிரகாம் ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த். சரியா? ரோமர் 4வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ஆமேன். நம்ம பார்த்தோம், ரோமர் 3வது அதிகாரம் 21லிருந்து 31 வரை உள்ள வசனங்களில் எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தினால நாம் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னார். அதற்கு பின்பாக 4வது அதிகாரம் முழுவதும் ஆபிரகாமை வைத்து ஆபிரகாம் எப்படி கிரியையினால் ரட்சிக்கப்படலை, விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டார். தேவனுடைய நியாய பிரமாணத்தினால ரட்சிக்கப்படலை, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய முயற்சியினால் தன்னுடைய சுய வல்லமையினால் ரட்சிக்கப்படலை, தேவனுடைய வல்லமையினால் அவர் நீதிமானாக்கப்பட்டார் என்று சொல்லக்கூடியதாக 3 பிரிவாக 4வது அதிகாரத்தை முதல் 8 வசனங்கள் 1வது பிரிவு, 2வது பிரிவு 9லிருந்து 17 வரை உள்ள வசனங்கள், 3வதாக 18லிருந்து 25 வரை உள்ள இந்த 25 வசனங்களை பிரிச்சிருக்கிறாருங்கிறத பார்த்தோம். இப்போ போன பாடத்தில் சொல்லும்போது எதற்காக ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார் அப்படிங்கிற சொன்னேன். அதாவது ஆபிரகாம் மோசேக்கு முந்தினவர், அவர் தான் முற்பிதாக்களினுடைய தேவன், அது மாத்திரமா முற்பிதாக்களினுடைய தகப்பன். அதே மாதிரி இஸ்ரவேலுக்கு அவர் தான் தேசத்திற்கே ஒரு தகப்பனாக, விசுவாசத்தினுடைய தகப்பன் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு அவர் இருந்ததுனால இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணலை, ஆபிரகாம் கிரியையினால் ரட்சிக்கப்படாதனால எந்த ஒரு மனுஷனும் கிரியையினால் ரட்சிக்கப்பட முடியாதுங்கிறத காட்டுவதற்காகவும், ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டார், அதனால எந்த ஒரு மனுஷனும் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுவதற்காகத்தான் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். சரி, ஆபிரகாமை எங்கே தெரிந்தெடுத்தார்? நீங்கள் ஆதியாகமம் திருப்புங்க. நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து ஆபிரகாமனுடைய கதையை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஆபிரகாம் அவர் இருந்த ஊர் ஊர். இந்த ஊர் இந்த பட்டணம் கல்தேயர் என்று சொல்லக்கூடிய, சால்டியன் என்று சொல்லக்கூடிய பகுதியில் உள்ளது. இது மெசொப்பொட்டேமியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உள்ளது. இது அந்த நாட்களில் இருந்த 2 பெரிய நதிகள், டைக்ரீஸ் அண்ட் எப்ராட்டிஸ். எப்ராத் நதி, திகிரிஸ் நதி என்று சொல்லக்கூடிய 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி இதுதான் மெசொப்பொட்டேமியா பகுதி. இந்த இதில் உள்ள ஒரு பட்டணம் தான். ஆர்கியாலஜிஸ்ட், ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பட்டணத்தில் ஏறக்குறைய 3 லட்சம் பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ பெரிய பட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இந்த பட்டணம் ரொம்ப நல்ல படித்தவர்கள் உள்ள பட்டணம். அது மாத்திரமல்ல, கணக்கு பார்க்கறதுலையும் அஸ்ட்ரானமி என்று சொல்லக்கூடிய இதுகளை பார்க்கக்கூடிய மக்கள் உள்ளவங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி தறி நெய்கிறதுலையும், என்கிரேவிங் என்று சொல்லக்கூடிய அந்த வேலைப்பாடு செய்கிறதுலையும் ரொம்ப வல்லமையானவங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்க படித்தவங்க அப்படிங்கிறதுனால அந்த நாட்கள்லே இந்த களிமண்ணில் எழுதக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த நாட்களில் எழுதப்பட்ட காரியங்கள், இந்த களிமண் கிளே டேப்லெட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, களிமண்ணில் இது பண்ணி அதில் எழுதக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்ற ஒரு பட்டணமாக தான் இது இருந்தது அப்படிங்கிறத ஹிஸ்டாரியனும் சரி ஆர்கியாலஜிஸ்ட்டும் சொல்லக்கூடியது, அந்த நாட்களில் உள்ள காரியங்கள்லாம் எடுத்து சொல்லக்கூடியதான். ஆனால் இவங்க என்னென்னா, அந்த பட்டணத்தில் நிறைய கடவுள்களை வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க.
அதில் விசேஷமாக ஆபிரகாமனுடைய தகப்பன் தேரா என்று சொல்லக்கூடியவர் அவரும் நிலவை வணங்கக்கூடியவராக இருந்தார். இது யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனத்தில், அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலான தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். என்ன, அவங்க விசேஷமாக இந்த நிலவை வணங்கக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சரி, ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே தான் முதல்ல ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஜெனிசிஸ் 12, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போ ஆபிரகாமை ஆண்டவர் முதலாக அழைத்ததை பார்க்கிறோம். வேற ஆபிரகாமை குறித்த தகவல் நமக்கு இல்லை. அவர் என்ன பண்ணார், என்ன இது பண்ணிட்டு இருந்தார்னாரு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் போது 3 காரியத்தை கொடுக்குறார். 1வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, உனக்கு தேசம் இடம் கொடுப்பேங்கிறார். 2வதுல என்ன, உன் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறத கொடுக்குறார். 3வது என்ன, ஒரு உலகம் பூராமே உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஒரு பெரிய ஆசீர்வாதமான தேசமாக இருப்ப அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததியின் மூலமாக வரக்கூடியது, நீ ஓ மூலமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஏன்னா இங்கே என்னென்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்துவும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். இப்போ ஆபிரகாம் கூட்டவுடனே கிளம்பி போகிறாரு. இப்போ கிளம்பி போகும்போது ஆபிரகாம் அழைக்கும் போது அவருக்கு வயசு என்ன தெரியுமா, 60 வயசு. ஆனால் இப்போ கிளம்பி போகும்போது எவ்வளோ வயசு, 75 வயசு. நீங்கள் ஒரு அதிகாரம் முன்னாடி திருப்புங்க, ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் 31, 32வது வசனம் பாருங்கள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். எங்கே கிளம்புனாங்க, கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்து போனான். கானானுக்கு கிளம்புனாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆரான் என்று சொல்லக்கூடிய ஹரான் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்தபோது அங்கே நல்ல செழிவாக இருக்கிறதுனால அங்கேயே தங்கிட்டாங்க. அப்போ ஆபிரகாம் கூப்பிடும்போது அழைக்கும்போது 60 வயசு. ஆனால் 15 வருஷம் என்ன ஆயிடுச்சு, அங்கே ஹாரானில் தங்கிட்டாங்க. ஏன்னா இப்போ நிறைய நேரங்களில் நம்மளும் பார்க்க முடியும், ஆண்டவர் உங்களை அழைக்கும்போது நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய வேலை, இல்லை நம்மளுடைய தொழில், இல்லை நீங்கள் நேசிக்கிறது ஏதாவது ஒன்று உங்களை பிடித்து கொண்டு வைக்கக்கூடிய ஒரு காரியம். ஆபிரகாமை 15 வருஷம் பிடிச்சு வச்சிருந்தது அவங்க அப்பா. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். விசேஷமாக நான் வாலிப பசங்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பசங்க என்னென்னா அம்மா முந்தானையை பிடிச்சிட்டு வரமாட்டேங்கிறாங்க. நிஜமா கல்யாணம் ஆகிறதுக்கு தனியாக முடிவெடுக்க முடியல, அம்மாவை விட்டு வராமல் நிறைய பேர் நான் நிறைய பார்க்குறேன். இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும் நீங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆனால் அந்த பிள்ளையை போய் உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க.
அவங்கள வாலிப பிள்ளைகளாக மாற்றுங்க, ஆண் பிள்ளைகளாக மாற்றுங்க, அவங்க கணவனாக மாறணும், அவங்களும் பிள்ளைகளாக அவங்க வந்து ஒரு தகப்பனாக மாறணும். இதை விட்டுட்டு நிறைய பேர் பிள்ளையை விடுறதே இல்லை. அதனால தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிரச்சனை, நிறைய திருமணங்களில் பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா மாமியார் பிரச்சனையும் மாமனார் பிரச்சனையும் இருக்கிற காரணம் இதுதான். பிள்ளையை தயவு செய்து வளர விடுங்க, பிள்ளையை அவங்கள காரியம் பண்ண விடுங்க. ஆபிரகாமை பார்த்தா அது கற்றுக்கோங்க. தேராகு 15 வருஷம் பிடிச்சி ஆரானில் உட்கார வச்சுட்டாரு. இன்றைக்கி எத்தனை பேரை எங்கே உட்கார வச்சுருக்காருன்னு தெரியல. நிறைய பாலிய பிள்ளையும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற காரணமே அம்மாமார் அப்பாமாராக இருக்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். சரியா? சப்ஜெக்ட் மாற்ற விரும்பலை, பட் இதை சொல்ல விரும்புகிறேன். சரியா? ரெண்டாவது என்னென்னா, இங்கே ஆரானை விட்டு வர்றதுக்கு தேராகு சாக வேண்டியிருக்கு. ஆண்டவர் தேராக போட்டு தள்ளதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாமே வர வேண்டியிருக்கு. இப்போ எவ்வளவு 15 வருஷம் கழித்து கிளம்புறாங்க. ஆனால் ஆண்டவர் யாரை கூப்பிட்டாரு? ஆபிரகாமை கூப்பிட்டாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு? லோத்துவும் அவனோட கூட போனான். கூப்பிட்டது ஆபிரகாமை. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி. இப்போ நிறைய இந்த மேரேஜ் சப்ஜெக்ட்லேயே சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணால் பொண்ணு வருது, கூடவே அவங்க அம்மாவும் வருது. இல்லை கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை வர்றான், கூடவே அவங்க அம்மாவும் வர்றாங்க. இது என்னமோ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி. ஆபிரகாமை கூப்பிட்டா கூட யார் வர்றா? லோத்து வரான். இப்போ நிறைய நீங்கள் பாருங்களேன், நிறைய இதில் வந்து ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு, ஆண்டவர் ஒரு காரியத்தை கூப்பிட்றாருன்னா உங்களை அந்த இதில் போக முடியாதபடி உங்களுக்கு தடை பண்ணக்கூடிய காரியம்னா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாவே இருக்க முடியும். தயவு செய்து நம்ம இதை வந்து சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவர் உங்களை கூப்பிட்டாருன்னு நீங்கள் போங்க. ஆண்டவர் உங்களை எங்கே கூப்பிட்றாரோ அங்கே போங்க. ஆனால் அதை விட்டுட்டு எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் இருக்கிறாங்க, ஆட்டுக்குட்டி இருக்குது, வீட்டில் நாய் இருக்குது, இது இருக்குது. ஏன்னா இந்த பெரிய பிரச்சனை இது. அது இந்த நாட்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து நாய் பெரிய பிரச்சனை. உண்மை நான் சொல்கிறேன். நிறைய பேர் நாயை வளர்த்துட்டு நாய் வீட்டில் தனியாக இருக்குன்னு சொல்லி நாய்க்காக வீட்டில் போயிருக்கிறாங்க. என்ன கொடுமை! முன்னாடி நாய் நம்மளை வீட்டுக்குள்ளே நம்ம படுத்துருந்து நாய் வெளியே இருந்து காவை காத்துச்சு. இப்போ என்னடான்னா நாய் விலை கூடன்னு சொல்லி நாயை வீட்டுக்குள்ளே படுக்க வச்சுட்டு முதலாளி வெளியே காவை காத்து கிடக்கான். என்ன கொடுமை! யோசிச்சு பாருங்கள். ஐநோ நிறைய பேருக்கு வந்து உடனே அண்ணே அது அனிமல், நம்மளாம் நாங்கள் அனிமலை நேசிக்கிறவங்க. முதல்ல மனுஷனை நேசிங்கடா. சரியா? அதுக்கப்புறம் அனிமலை நேசிக்க. முதல்ல காண்கிற மனுஷனை நேசிக்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? தயவுசெய்து 5வது வசனத்துக்கு வாங்க. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அப்போ என்னன்னா, ஒரு வகையில் கீழ்ப்படிஞ்சார். முழுசா கீழ்ப்படியிலேனாலும் ஏதோ ஒரு வகையில் அவர் கீழ்ப்படிந்து அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக கர்த்தருடைய காரியங்களை கேட்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. 6வது வசனம் பாருங்க. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். முதலாக பார்க்கிறோம், ஆபிரகாம் தனக்குன்னு தெரிஞ்சு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்த உடனே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய காரியம். இதுவரைக்கும் அந்நிய தெய்வங்களையும் வேற தெய்வங்களையும் வணங்கி கொண்டிருந்த ஆபிரகாம் முதல் முறையாக ஒரு சத்தியமான உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம். 8வது வசனம் பாருங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். என்ன கடைசியில் அவர் தன்னுடைய விக்கிரக ஆராதனை மதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு மெய்யான தேவனை பிடித்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் என்ன பார்க்குறோன்னா, இங்கே ஆபிரகாம் வந்து ஒரு பூரண புருஷன் கிடையாதுங்கிற நம்ம பார்க்குறோம். எப்படி? பஞ்சம் வருது. பஞ்சத்துக்கு என்ன பண்ணுறாரு?
ஆண்டவர்கிட்ட கேட்கல. முதல்ல கீழ்ப்படிஞ்சு வந்துடுறாரு இல்லையா? தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு. இப்போ பஞ்சம் வந்தால் யார்கிட்ட கேட்டிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்கல. எங்கே போகிறாரு? எகிப்துக்கு போகிறாரு. எகிப்துக்கு போய் பார்வோன் ஏறக்குறைய அவருடைய மனைவியை எடுத்துக்கொள்கிற அளவுக்கு அவர் பொய்யை சொல்லி பிரச்சனையை பண்ணுறாரு. திருந்துறாரா? திருந்த மாட்டேங்கிறாரு. சரியா? இப்போ லோத்தை கூட்டு போகக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் கேட்டாரா? லோத்தை கூட்டு போனார். லோத்தை கூட்டு போய் என்ன பிரச்சனை? நம்ம ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே சோதம் கொமோரா பட்டணமே எரிக்க வேண்டிய அளவிற்கு பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிருது. அடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு வாரிசு கொடுப்பேன், அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுன்னு. சும்மா இருக்கிறாரா? 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம். பிள்ளை பிறக்கலன்னு சொன்ன உடனே சாரா ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. இந்த ஆகார் இருக்கா, ஆகார் கூட போ அப்படின்னது வேகமாக போயிடுறாரு. ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்கவும் இல்லை. அங்கேயும் போய் குழப்பம் பண்ணி அங்கே ஒரு இஸ்மாயிலை கொண்டு வந்து அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டார். கீழ்ப்படிஞ்சாரா? கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்கு என்ன கேட்கல. ஆனால் என்னென்னா அவருடைய இவ்வளவு இம்பர்ஃபெக்ஷனுக்கு மத்தியில் அவர் இவ்வளவு இதுக்கு இடையிலையும் ஆனால் அவர் என்னென்னா ஆண்டவரை நேசித்ததையும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை கனப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு இருதயம் உள்ளதை நம்ம பார்க்க முடிகிறது. இது எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான்னு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நன் ஆஃப் அஸ் ஆர் பர்ஃபெக்ட். எப்படி? உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற நானும் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கேன் நீங்களும் நம்ம யாருமே பூரண புருஷர்கள் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா இருக்கும். அப்போ என்னென்னா ஆண்டவர் எதுக்காக வைக்கிறாரு? ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் ஆண்டவரை விசுவாசித்து வாழக்கூடியது. அப்போ என்ன, நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிது இல்லையா? சரி பரவாயில்ல, நம்மளும் ஆண்டவரை விசுவாசித்து நம்மளும் இந்த காரியங்கள் எல்லாம் மேற்கொண்டு வர முடியும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இவர் என்ன, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுட்டு தன்னுடைய சொந்த காரியங்களை விட்டுட்டு எல்லா தொழில் எல்லாவற்றையும் விட்டு ஒரு புதிய இடத்துக்கு வர்றார். சரியா? இப்போ எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 13வது வசனம் பாருங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். என்ன, ஆபிரகாம் அவருக்கு சொல்லப்பட்ட இடத்தை பார்க்கல, அவருக்கு சொல்லப்பட்ட தேசத்தை பார்க்கல, அவருக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்க்கல. ஆனால் அவர் என்ன பண்ணார்? பூமியில் சஞ்சரித்து என்னவா பண்ணார்? அங்கே இங்கே அலைஞ்சி ஒன்றும் இல்லாதவராக போய் மரிக்கக்கூடியவராக இருந்தார். சரியா? ஆதியாகமம் 23:6 வசனம். எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு, எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். என்ன, சாரால் மரிச்சு போகிறாங்க, சாரால மரிக்கிறதுக்கு கல்லறை வேணும். அந்த கல்லறைக்கு என்ன பண்ணுறாரு அவர்? அவங்க இலவசமாக கொடுக்குறேன்றாங்க. இல்லை நான் காசு கொடுத்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதே மாதிரி அவர் மனைவி இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பொண்ணு வேணும்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் தன்னுடைய இனத்துக்கு ஆள் அனுப்பிச்சு அவர் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இது எல்லா மத்தியிலும் என்ன, ஒரு சஞ்சரம் பண்ணக்கூடியவரா, ஒரு பரதேசியா, ஒரு அந்நியனா பூமியில் வாழ்ந்து அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அங்கே மரிச்சு போகிறாரு. அதே சமயத்தில் அவர் மறுபடியும் தான் வாழ்ந்த பட்டணமாகிய 2 நதிகளுக்கு இடையில் உள்ள மெசபடோமியா என்று சொல்லக்கூடிய செழிப்பான பகுதிக்கு திரும்ப வரல. நல்லா கவனிங்க, இஸ் நாட் பர்ஃபெக்ட். ஆபிரகாம் பூரணமான ஒரு வாழ்க்கை வாழலை. ஆனால் அழைக்கப்பட்ட இடத்துக்கு திரும்ப எங்கேருந்து வந்தாரோ அங்கே திரும்ப போகலை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய உறவை விட்டு, தன்னுடைய பட்டணத்தை விட்டு வந்தவர் திரும்ப அங்கே போகவே இல்லை. பாடு உண்டு, போராட்டம் உண்டு, சஞ்சலப்பட்டார், எல்லாம் பண்ணார். ஆனாலும் என்ன பண்ணலை? தன்னுடைய இடத்துக்கு போகவே இல்லை. காரணம் என்ன?
எபிரேயர் 11வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். எது? தேவன் கற்ற பட்டணத்துக்காக காத்திருந்தார். நான் சொன்னது போல அவருக்கு ஒரு பரலோக பார்வை, ஒரு பரலோக தரிசனம். அது மனுஷனுடைய எல்லா காரியங்களையும் மீறி அவர் என்ன பார்த்தாரு? பூமிக்கு அடுத்த ஒரு காரியத்தை பார்க்காம பரலோகத்தில் ஆண்டவர் கட்டுகிற பட்டணமாகி அந்த பட்டணத்தை எதிர்நோக்கி கொண்டு இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு? இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடியவரா. அப்போ என்ன ஒரு அருமையான விசுவாசம்! என்னை அழைச்சாரு, எனக்கு சொன்னார், ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் பூமியில் சஞ்சரித்தாலும் அந்நியரும் பரதேசியமாக சஞ்சரித்து கூடாரங்களில் சஞ்சரித்து மரித்து போனார். எதையுமே அவர் பார்க்கல, ஆனால் விசுவாசித்தார். அதனால தான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் என்று சொல்லும்போது அதில் ஆபிரகாமை குறித்து நிறைய சொல்கிறது காரணம் அதுதான். அப்போ விசுவாசங்கிறது என்ன? எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. என்ன? அப்போ ஒரு ஆபிரகாம் ஒரு அருமையான உதாரணமாக. இப்போது நீங்கள் நல்லா யோசிங்களேன், இதை நம்ம கிறிஸ்தவங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சார், உங்களையும் அழைச்சார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நமக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேற்ற பார்க்கல, தேசத்தை பார்க்கல, எந்த ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறினதையும் பார்க்கல, ஆனால் விசுவாசிச்சார். இப்போ நீங்களும் நானும் அதே விசுவாசத்தில் இருக்குமா? நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். இல்லை நம்ம மரிச்சோன்னா அடுத்த நிமிஷம் எங்கே போயிடுவோம்? ஆண்டவர்கிட்ட போயிடுவோன்னு விசுவாசிக்கிறோம். என்ன? தேவன் நமக்காக எல்லா இடத்தையும் ஆயத்தம் பண்ண போயிருக்காருன்னு சொல்லி நம்ம முழுமையாக விசுவாசிக்கிறோம். அதனால நம்மளும் ஆபிரகாமுக்குரிய விசுவாசத்தை உடையவர்களாக நம்மளும் இருக்கிறோம். ஏன்னா நம்மளும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலையே, மாம்ச பிரகாரம் நம்ம யாரும் பார்க்கல. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவரோட இருக்க போகிறோம். அதனால் நம்ம அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம், அவரோட இருக்க போகிறோம். பவுல் அதான் சொல்கிறாரு. எப்படி ஆபிரகாம் வாழ்ந்து முடித்தாரோ, காணப்படாத ஒரு நித்திய நகரத்தை நோக்கி பார்த்து போனார். அவருடைய பார்வையில் அவருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை எதுவுமே நிறைவேறல, ஆனால் தேவன் பேரில் விசுவாசமாக வாழ்ந்தார். அப்போ நீங்களும் நானும் அதே மாதிரி ஆபிரகாமுக்கு சொன்னது எப்படி நிறைவேறலையோ அதே மாதிரி நம்மளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்மளும் என்ன பண்ண போகிறோம்? அந்த விசுவாசத்தை பார்க்க போகிறோம். அப்போ ஆபிரகாம் பூரண புருஷன் இல்லை, ஆனால் கர்த்தர் அவரை தெரிந்தெடுத்தார். கர்த்தர் எதுக்காக தெரிந்தெடுத்தார் அது நமக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தர் அவங்கள ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறாரு, அந்த மனுஷன் அதுக்கு கீழ்ப்படிவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறாரு. அப்போ ஆபிரகாமை தெரிந்தெடுத்ததுனால ஆபிரகாம் மூலமாக ரட்சிப்பு உண்டாகக்கூடியதா. அப்போ ஆபிரகாம் என்ன ஒரு பூரண வாழ்க்கை வாழ நேராலும் அவர்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு. இப்போ ரோமர் 3வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எப்படி? எந்த மனுஷனும் யாராக இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய கிரியையின் மூலமாக அவர் ரட்சிக்கப்படுவதே இல்லை. என்ன காரணம்? 27 வசனம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. அப்போ என்ன? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு, நீதிமானாக்கப்படுவதற்கு அவனுடைய சுய கிரியைகளே கிடையாது. அதனால தான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நான் யார்? நான் எபிரேயன், பரிசேயரில் பரிசேயன். ஆனால் என்ன? நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆனாலும் என்ன? என்னுடைய தகுதி, நான் எபிரேயனில் பிறந்த எபிரேயன், 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன், பரிசேயன் எல்லாம் சொல்லிட்டு, ஆனாலும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு முன்பாக இதையெல்லாம் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். காரணம் என்ன? எனக்கு என்ன தெரியணும்? ஆண்டவரை தெரியணும். அப்போ ஆபிரகாம் என்னத்தை அடைஞ்சாரு? ஒன்றும் கிடையாது. தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே பெருமை பாராட்ட முடியாது. ஏன்னா 3வது வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 4:3 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதி என்று எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஏன்னா அவன் என்ன நீதி, ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அவர் என்ன பண்ண முடியாது? போய் பெருமை பாராட்ட முடியாது. அப்போ என்ன, ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக எப்படி சரியாக முடியும்? ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று அறிவிக்கப்பட முடியும்? ஒரு மனுஷன் எப்படி பரலோகத்துக்குள்ளே போக முடியும்? அவன் என்ன பண்ண முடியாது? தன்னுடைய சுய கிரியையின் மூலமாக போக முடியாது. என்ன? விசுவாசத்தின் அடிப்படையில் தான். அப்போ இந்த விசுவாசம், ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல், இது எல்லாம் எதனால் வருகிறது? விசுவாசத்தினால தான் வருகிறது. இப்போ ஒரு சிலர் விசுவாசத்தை கிரியைன்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 38-39 பாருங்கள். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்றும் அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அப்போ ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக சரியாவது, தேவனுக்கு முன்பாக நீதிமானாகிறது என்ன? 2 கையை நீட்டி 2 கையை காட்டி, ஐயா ஆண்டவரே, எதுவுமே இல்லாமல் வெறும் கையோட வந்திருக்கேன், என்னால் எதுவுமே முடியாது, நான் ஒரு பாவி, என்னை ரட்சிங்க என்று சொல்லி வரக்கூடியதுதான். அப்போ எந்த ஒரு கிரியையும் உங்களை ரட்சிக்காது. விசுவாசம் தான் ரட்சிக்கும். இப்போ 4வது 5வது வசனம் பாருங்க. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். என்ன? ஒருத்தன் செய்கிற வேலைக்கு அவனுக்கு கூலி கொடுக்கணும், அது கிருபைன்னு எண்ணப்படாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பாவியை நீதிமானாக்குகிறாரு. அப்போ என்ன, ஒருத்தன் எப்படி நீதிமானாக முடியும்? கிருபையினால தான். ரோமர் 11:6 பாருங்க. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. என்ன சொல்றாரு? ஒன்று நீ கிரியையினால ரட்சிக்கப்பட முடியும், இல்லை கிருபையினால. என்ன தெளிவாக தெரியுது? கிரியையினால நீ ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறது தெரியுது. அப்போ வேற வழியே கிடையாது. நீ எதனால ரட்சிக்கப்படுகிற? கிருபையினால தான் ரட்சிக்கப்படுகிற. அப்போ என்ன, உங்களுக்கு ரட்சிப்பு தேவ கிருபை, தேவ இரக்கத்தினால தான் உண்டாகுதே ஒழிய நீங்கள் செய்கிற காரியத்தினால இல்லை. ஆபிரகாம் அப்படி பண்ணலை. இப்போ 5வது வசனம் பாருங்களேன். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ என்ன, ஒரு மனுஷன் நல்ல காரியம் செஞ்சா, ஒரு ரொம்ப அன்பான, கருணையான, கிருபையான, இரக்கமான, அன்பான காரியம் செஞ்சா அது அவனை தேவனுக்கு முன்பாக மாற்ற முடியுமா? இதை மனுஷன் செய்கிற கிரியை 4 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பேட் ஒர்க்ஸ், மோசமான கிரியை. மோசமான மனுஷன் செய்கிற மோசமான கிரியை, ஆண்டவர் அறியாத மக்கள் செய்கிற கிரியை. இன்னொன்று என்ன? குட் பேட் ஒர்க்ஸ், நல்ல கிரியை செய்கிற கெட்ட மனுஷன். எப்படி அவன் செய்கிறது நல்ல கிரியை ஆனால் கெட்ட மனுஷன். 3வது என்ன? பேட் குட் ஒர்க், மோசமானால் செய்கிற நல்ல கிரியை. 4வது என்ன? குட் ஒர்க்ஸ், நல்ல மனுஷன் நல்ல காரியம் செய்கிறது. ஆனால் இது எதுவுமே கர்த்தருக்கு முன்னாடி செல்லுபடியாகாது. கர்த்தருக்கு முன்னாடி எதுவுமே செல்லுபடியே ஆகவே ஆகாது. என்ன காரணம்? நீதிமான் ஒருத்தனும் இல்லை, ஒருத்தருமே கிடையாது.
ரோமர் 3வது அதிகாரம் 10-11 மறக்கவே மறக்காதீங்க. நம்ம நல்லா பைபிள் ஸ்டடி பண்ணோம். என்ன? அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எப்படி? there is none righteous, no one, யாருமே இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. 11வது வசனம். அப்ப என்ன? தேவனுக்கு முன்பாக நம்ம யாருமே நீதிமான் கிடையவே கிடையாது. அதனால தான் ஏசாயா 64:6 சொல்லும்போது என்ன சொல்றாரு? நம்மளுடைய நீதி கந்தலான அழுக்கான துணி. அப்ப என்னன்னா, இது கிருபையினால உண்டானுச்சு, கிரியையினால கிடையாது. இதை எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை பார்க்குறீங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க. வேலை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போய் உங்கள் பாஸை பார்த்து, ஐயா நன்றி, நான் இந்த வாரம் பூரா வேலை பார்த்தேன், கொஞ்சம் கிருபையா எனக்கு கொஞ்சம் போல் எப்படியாவது சம்பளம் போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? இல்லை. என்ன சொல்வீங்க? ரைட் ராயலாக போய் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன், 5 நாள் 40 மணி நேரம், காசை எடுத்து வை, 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ காசை கொடு, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடமை, நீ கொடுக்கலன்னா அரசாங்கத்தில் சொல்லிடுவேன், நீ யாரு லேபர்கிட்ட சொல்லிடுவேன், லேபர்லாம் வந்துடும், ஏன்னா நீ எனக்கு கொடுக்கணும். ஆனால் அப்போ என்ன? அது கிரியையினால் உண்டாகிறது. ஆனால் இப்போ நம்ம செய்கிற கிரியை எதுவுமே தேவனுக்கு முன்பானது கிடையவே கிடையாது. அப்போ என்ன? நம்ம எல்லாருமே போய் தேவனுக்கு முன்பாக நின்று நான் ரட்சிக்கப்படுவதற்கான வேலை செஞ்சிட்டேன், எப்படி நான் ரட்சிக்கப்படுவதற்கான வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே போய் கேட்க முடியாது. முதலாவது, நம்ம யாருமே நம்ம ரட்சிக்கப்படுவதற்கான கிரியை செய்யக்கூடிய மக்கள் இல்லவே இல்லை. ரெண்டாவது, நம்ம யாருமே வீழ்ந்து போன உலகத்தில் உள்ள மனித ஜாதியில் ஒருத்தருமே ஒரு பூரணமான வாழ்க்கை வாழ்ந்து நம்ம எல்லாருமே போய் ஆண்டவர்கிட்ட நான் பூரணமாக இருந்தேன் அதனால ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மூணாவது, இன்னொரு காரியம் சொல்கிறேன். இப்படி ஒரு மனுஷனால் பூரணமாக வாழ்ந்து ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி தெரிஞ்சா இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கவே தேவையில்லையே. யாராவது ஒரு மனுஷன் இப்படி வாழ்ந்து நான் தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருந்தா இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கவே தேவையில்லையே. நாலாவதா, அப்படி உங்களால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடிஞ்சா தேவ மகிமையை நீங்கள் எடுத்துருவீங்க, மனுஷ மகிமை மேற்கொண்டுரும். அப்போ என்ன இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இங்கே 5வது வசனத்தில் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன சொல்கிறாரு? பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால். அப்போ என்ன? நம்ம விசுவாசம் வைக்கக்கூடியவங்களா? அப்போ யாரெல்லாம் எப்படினாலும் விசுவாசம் வைத்தா அது தேவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேளுங்க. மத்தேயு 20வது அதிகாரம் திருப்புங்க. இது ரொம்ப கடினமான ஒரு பகுதி. நிறைய பேருக்கு இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். எப்படி? இந்த ஓமானம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யாருக்கு நான் கிருபையை கொடுப்பேன், யார் தகுதி இல்லாதவனோ அவனுக்கு கிருபையை கொடுப்பேன். ஏன்னா அதனால தான் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால். நீங்கள் இந்த 20வது அதிகாரத்தை இருப்புங்க. முதல் 2 வசனம் பாருங்க. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருந்தது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். காலையில் 6 மணிக்கே வேலைக்கு ஆளை கூப்பிட போயிட்டார். சரியா? வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். காலையில் 6 மணிக்கு போகிறாரு. 6 மணிக்கு போய் ஆளை கூப்பிட்டு ஒரு ஆளுக்கு 1 காசுன்னு சொல்லி பேசி அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சிடுறார். சரியா? அடுத்து 3வது வசனம் பாருங்க. 3ஆம் மணி வேலையிலும், அது எத்தனை? 9 மணிக்கு போகிறாரு. அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். சரியா? 6 மணிக்கு போனவங்களுக்கு 1 பணம் பேசிட்டாரு, அவங்க போயாச்சு. 9 மணிக்கு கூப்பிட்டவங்ககிட்ட என்ன சொன்னார்? உனக்கு என்ன நியாயமோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். சரியா?
இப்போ அடுத்த 6வது வசனம் பாருங்க. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். 6ஆம் மணிக்கு போறாரு, 9ஆம் மணிக்கு போறாரு, 11வது மணிக்கு போறாரு. காலையில் 6 மணிக்கு போயிட்டாரு, அடுத்து 9 மணிக்கு போறாரு, அடுத்து 12 மணிக்கு போறாரு, அடுத்து எத்தனை 3 மணிக்கு போறாரு, கடைசியா 5 மணிக்கு போறாரு. 11ஆம் மணி. 6 மணியிலிருந்து 11 மணியை கூப்பிட்டீங்கன்னா 5 மணி, சாயந்தரம் 5 மணிக்கு போறாரு. போய் அங்க போகும்போது என்ன சொல்றாரு, நீங்க இங்க என்னப்பா சும்மா நிற்கிறீங்கன்னு கேட்கிறார். அதற்கு அவர்கள், ஒருவனும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயப்பணப்படி கூலி பெற்றுக்கொள்வீர்கள். 6 மணிக்கு வந்தவங்களுக்கு மாத்திரம்தான் ஒரு பணம் கூலி, சரியா? மீதி எல்லாருக்குமே 9 மணிக்கு வந்தவனா இருக்கட்டும், 12 மணிக்கு வந்தவனா இருக்கட்டும், 3 மணிக்கு வந்தவனா இருக்கட்டும், சாயந்தரம் 5 மணிக்கு வந்தவனா இருக்கட்டும், எல்லாருக்கும் நியாயமானபடி கொடுப்பேன்னு சொல்லிட்டாரா? சரி, இப்போ 6 மணி சாயங்காலத்திலே 8வது வசனம் பாருங்க. திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். முதல்ல யாரை கூப்பிட சொன்னாரு? 5 மணிக்கு வந்தவனை கூப்பிட்டு கூலி கொடுங்கிறார். காலையில் 6 மணிக்கு வந்தான் பாருங்க, அவனுக்கு கூலி கொடுக்க சொல்ல. சாயந்தரம் 5 மணி 11ஆம் மணி வேலையில் வந்தான் பார்த்தீங்களா, சாயந்தரம் 5 மணிக்கு வந்தவனை முதல்ல கூப்பிட்டு கொடு, அதுக்கப்புறம் முதல்ல வந்தவனுக்கு கொடு, வரிசையை அந்த பிறகு கொடுன்றார். சரியா? அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். 5 மணிக்கு வந்தவனுக்கு ஒரு பணம் கொடுக்கிறார். முத காலையில் 6 மணிக்கு கூப்பிட்டவனுக்கு என்ன கொடுத்தாரு? கான்ட்ராக்ட் ஒரு பணம். இப்போ 5 மணிக்கு வந்தவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஒரு பணம் கொடுக்கிறார். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். எப்பா, இந்த முதலாளி ரொம்ப நல்ல வேண்டாம். எப்படி? நமக்கு ஒரு பணம் சொன்னாரு, நம்ம காலையில் 6 மணிலேருந்து வேலை பார்க்குறோம், ஆனால் இப்போ பாரு 5 மணிக்கு வந்தான் பாரு, இவனுக்கே ஒரு பணம் கொடுத்தாருன்னா நம்ம 12 மணி நேரம் இருந்திருக்கோம், நமக்கு நிச்சயமா அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். எப்படி? அவங்களுக்கும் ஒரு பணம் தான் கொடுத்துச்சு. வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரமே வேலை செய்தார்கள். எப்படி? கடைசியாக வந்த இவன் 1 மணி நேரம் தான் வேலை பார்த்தான். பகலின் கஷ்டம், வெயிலின் உஷ்ணத்தை சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. எப்படி? நான் உனக்கு எந்த ஒரு அநியாயம் செய்யலை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னை காலையில் வேலை கூடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டேன்? ஒரு பணம் சொல்லி சொன்னா இல்லையா? நீ சம்மதிச்சியா இல்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போக பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். எப்ப நான் உனக்கு சொன்னபடி நான் உனக்கு கொடுத்துட்டேன், பிந்தி வந்த இவனுக்கு நான் கூட கொடுத்தா உனக்கு என்ன? என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? எப்படி? என் காசை நான் எப்படி செலவு பண்ணி எனக்கு அதிகாரம் இல்லையா? மறுபடியும் 1ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. யார் இந்த மனுஷன்? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தில் என்ன சொல்றாரு? உனக்கு கொடுக்கற நான் கொடுத்துட்டேன், நான் யாரை உள்ள விடுறேங்கிறது என் இஷ்டம். நான் ராஜ்யத்துக்குள்ள யாரை உள்ள விடுறேங்கிறது என்னுடைய இஷ்டம். நீ என்னத்தை சொல்ற? நீ பகல்ல கஷ்டப்பட்டேன், வெயில்ல கஷ்டப்பட்டேன், இதை பண்ண, அதெல்லாம் சரி ராஜா, உனக்கு நான் சொன்னனே அது கொடுத்துட்டேனா இல்லையா? எனக்கு உரியதை நான் கொடுக்கறது உனக்கு என்ன பிரச்சனை? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றார். நான் தயாளமா இருக்கிறேன், நான் தாராளமா இருக்கிறேன், நான் கிருபையுள்ளவனாய் இருக்கிறேன், அது உன்னை ஏன் மோசவனா மாத்துது, ஜலசா மாத்துது? உன்னை ஏன் வன் கண்ண உள்ளவனா வக்கரம உள்ளவனா ஏன் மாற்றுகிறது?
இவ்விதமாக பிந்தினோர் முந்தினராகி முந்தினோர் பிந்தினோராய் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே சிலர். என்ன கிருபை! ஆண்டவர் சொல்றாரு கிருபை. ஏன்னா நீ எவ்வளவுதான் பண்ணாலும் சரி, என்ன கிருபையில தான் உள்ள வர முடியும். அதனால தான் இங்கே ரோமர் 5 சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிருபை. இதுல நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. என்ன, நான் அந்த நாள்ல இருந்து அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், நேத்து வந்தேன், இந்த பையன் இப்படி பேசுறான். எப்படி? ஆண்டவருங்க, அவர் அழைக்கிறாரு, அவர் கொடுக்கிறாரு. ஏன்னா நம்ம யாருமே நீதிமான் இல்லை. பட் நமக்கு நீதி யார் கொடுக்குது? ஆண்டவர் கொடுக்கிறாரு. யோபு 9:20 பாருங்க. நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். ஆண்டவர் ஒரு பணம் கொடுத்தாலும் இவன் வாய் என்னவாகுது? வன்கண்ணனா மாத்துது. நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று சாட்சி கொடுக்கும். அப்ப என்ன, நீங்களே உங்களை நல்லவன் சொல்ல முடியாது. இந்த பரிசேயர்கள்ட்ட இருந்த பிரச்சனை என்ன? அவங்களால தாங்கள் சுயநீதி உள்ளவங்க, நாங்கள் பாவிகள், எங்களுக்கு ரட்சிப்பு வேணும்னு அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அவங்க சுயநீதி நிறைந்தவங்களா இருந்தாங்க. அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட முடியல. ஆண்டவர் யாரை நீதிமானாக்குவாரு? பாவிய. Who does God make righteous? The ungodly. அதான் பிரச்சனை. ஏன்னா பரிசேயர்களால இது பண்ணவே முடியல. நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ஃப்ரைடேல பார்த்தோம். லூக்கா 5:31-32 ஆண்டவர் சொல்லும் என்ன சொன்னாரு? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. எது காரணம்? என்ன? நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்கவே நான் வந்தேன். எப்படி? பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்கவே நான் வந்தேன். அப்ப என்ன, ஒரு பாவியத்தை ரட்சிக்கப்பட முடியும், ஒரு அன்காட்லியத்தை ஆண்டவர் ரைச்சியஸா மாற்ற முடியும். அப்ப என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என்னுடைய பாவங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தாரு. அப்ப ஆபிரகாம் எப்படி ரட்சிக்கப்பட்டாரு? விசுவாசத்தினால. ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டாரு? விசுவாசத்தினால. இப்ப இதோட சேர்த்து பவுல் என்ன பண்றாரு? 6-8 வரை உள்ள வசனங்கள்ல இன்னொரு ஆளை துணைக்கு சேர்க்கிறார். யார? விசுவாச வீரர்கள். அதுவும் யூதர்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஆள் யாருன்னா தாவீது. இப்ப தாவீதை எடுக்கிறார். 6-8 வரை உள்ள வசனங்கள்ல தாவீதை சொல்றார். சங்கீதக்காரனாகிய தாவீது 32வது சங்கீதத்தில் சொன்ன 2 வசனங்களை எடுத்து இங்க சொல்லி தாவீத இதை சப்போர்ட்டுக்கு துணைக்கு சேர்க்கிறார். எப்படி சொல்றார் பாருங்க. அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு, எப்படி தான் பாவியா இருந்து நானும் நீதிமான் என்று அழைக்கப்பட்டேன்னு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு தாவீது என்ன சொல்றாரு? எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். என்ன 7வது வசனம் என்ன சொல்லுது? ஒரு பாவி பாவத்தினாலையும் மீறுதல் அக்கிரமத்தினாலையும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. 8வது வசனம் என்ன சொல்லுது? ஒரு பாவியை குறிக்கக்கூடியதா. இந்த ரெண்டையுமே என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? ஒரு பாவியை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியதா தாவீதை குறித்து சொல்லக்கூடியது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது பத்சேபாளோட பாவம் பண்ணாரு. பாவம் பண்ணி 51வது சங்கீதத்தில் அழுது புலம்புறாரு. சொல்லி முடிச்சு நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி எழுதின சங்கீதம் தான் 32வது சங்கீதம். இந்த 32வது சங்கீதத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் யாருடைய அக்கிரமம், யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லக்கூடியதாக இப்போ
மோசேக்கு முன்னான ஆபிரகாமையும் மோசேக்கு பின்னான தாவீதையும் எடுத்து 2 பேருக்குமே விசுவாசம்தான். 2 பேருமே நீதிமானாக்கப்பட்டது விசுவாசத்தினால தான். அப்ப என்ன, எந்த நாளா இருந்தாலும் சரி, அது மோசேக்கு முந்தினதா இருந்தாலும் பிந்தினதா இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீதிமானா மாத்துறது, பாவியை நீதிமானாக மாற்றுவார் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னன்னா, ஒரு பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று 5வது வசனத்தில் சொன்னதை நிறைவேறத்தக்கதாக இங்கே யாரை சொல்றாரு, தாவீதை எடுத்து சொல்றாரு. என்னன்னா, இந்த ஒரு பாவிய மனம் திரும்பி வர்றதை குறித்து நான் வேத வசனத்தில் நிறைய உதாரணங்கள் எடுத்து சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு சங்கீதம்னா 84வது சங்கீதம். நான் நிறைய முறை 84வது சங்கீதத்தில் 2வது வசனமும் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அது மை ஹார்ட் அண்ட் மை சோல் க்ரை அவுட் ஃபார் த லிவிங் காட் என்று சொல்லக்கூடியதாக அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் நிறைய முறை என்னுடைய செய்திகளில் சொல்லியிருக்கிறேன். அதனால் நான் 84வது சங்கீதத்திலிருந்து சொல்கிறேன். பாருங்கள், 84வது சங்கீதத்திலிருந்துங்க. சாமி 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீங்க வசிக்கிற உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீரமாய் சத்தமிடுகிறது. என்ன ஒரு மனுஷன் எப்படி நான் தேவனோடு உறவுல இருக்க முடியும், நான் எப்படி தேவனோடு அந்த இன்பமான சுகமான அனுபவங்களை கற்றுக்கொள்ள முடியும், நான் எப்படி தேவனோடு அந்த உறவுல நான் வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு இருதயத்தினுடைய வாஞ்சை. ஏன்னா என்னுடைய ஆத்துமாவும் என்னுடைய இருதயமும் ஆண்டவரே உம்மேல் தவனமுமாயிருக்கிறது. My heart and my soul cry out for the living God. ஜீவனுள்ள தேவன் மேல் எவ்வளவு வாஞ்சையாய் இருக்கிறது. எப்படி மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறுகிறது என்று சொல்லக்கூடியதா ஒரு மனுஷன் நான் எப்படி ஆண்டவரோட அவருடைய ஆலய பிரகாரங்கள்ல அவருடைய இன்பமான தவணங்கள்ல நான் எப்படி இருக்க முடியும் சொல்லி அழுது புலம்பக்கூடிய ஒரு இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வாஞ்சையான ஒரு சங்கீதம். அதாவது நான் எப்படியாவது ஆண்டவர் கூட இருந்துட மாட்டானா, அந்த ஒரு உறவுல இருந்துட மாட்டானான்னு சொல்லி ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு ஏக்கத்தை இந்த 2 வசனத்துல பார்க்க முடியும். சொல்லிட்டு 3வது வசனம் பாருங்க. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். என்ன சொல்றாரு, அதாவது ஒரு சின்ன காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த அடைக்கலான் குருவி இருக்கு பாருங்க, அடைக்கலான் குருவி இருக்கிறதுலே இஸ்ரவேல் தேச மக்கள் பார்வையில் ஒரு ஒர்த்லெஸ், ஒன்றுக்கு உதவாதது. அதாவது அதுக்கு வேல்யூவே கிடையாது. எப்படின்னு சொல்கிறேன், 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, சரியா? 2 காசுக்கு எத்தனை இருக்கணும், 4 தான் இருக்கணும். ஆனால் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி கொடுப்பாங்க. ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, ஓசி வச்சுக்கோ. எப்படி நம்ம கடைக்கு போய் காய் வாங்கினோம்னா கருவேப்பிலை ஓசி கருவேப்பிலை கொடுன்னு வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி இது என்ன, 2 காசுக்கு இந்தா 5. அப்போ என்ன, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு அடைக்கலான் குருவி. அங்கே என்ன சொல்றாரு, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. என்ன ஆண்டவரே, நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒன்றுக்கும் உதவாத அடைக்கலான் குருவியும் தகைக்கலான் குருவியும் என்ன கிடைச்சிருச்சு, எண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன, உம்முடைய வீட்டில் கூடு கட்டி தாக்கக்கூடியது.
வேணாம், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு தள்ளப்பட்ட ஒரு அடைக்கலான் குருவி கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் கூடு கட்டி இருக்குது. நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்துட மாட்டேனா, உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வந்துட மாட்டேனா, உம்முடைய சன்னிதானத்தில் நின்ற மாட்டேனான்னு அழுது புலம்பி தவித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு அடைக்கலான் குருவிக்கு கொடுக்குறீங்களே, என்ன ஒன்றுமில்லை, நான் அதுக்குமே லாயக்கில்லை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மக்களை கிருபையை ரட்சிக்கக்கூடியவர் நம்ம தேவன். ஆண்டவர் என்ன பண்றாரு, இது ஒண்ணுமே இல்லை, நான் பாவி, என்னை மீட்க முடியாதா, நான் ரட்சிக்கப்பட முடியாதபடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களை மாற்றி அவர் என்ன பண்றாரு, உங்க பாவங்களை எல்லாம் நீக்கி உங்களை தேவனுக்கு உகந்தவனாய் தேவனுக்கு பிரியமுள்ளவங்களா மாத்துறாரு. அதனாலதான் 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்ல, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். என்ன லேவியராகமம் 16ஆவது அதிகாரம் 21-22 எப்படி ஒரு வனாந்தரத்தில் ஒரு வெள்ளாட்டு கடாயை வெளியே வெட்டி விடுறாங்களோ அதுபோல ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை மாற்றக்கூடியதா. அதனால தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். யோவான் சானகன் சொல்றார் இல்லையா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு. அப்ப என்ன, என்னுடைய பாவங்களுக்காக தனித்து அழித்து விடப்பட்ட, என்னுடைய பாவங்கள் அவர் மேல் போடப்பட்டது. அதனால என்னுடைய பாவத்துக்கு வரக்கூடிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாரு. அதனால நான் அவர் மேல வைத்த விசுவாசத்தினால நான் தேவன் முன்பாக நிற்பதற்கு தகுதியுள்ளவனாய், நான் ஒரு நீதிமானாய், நான் ரட்சிக்கப்பட்டவனாய் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கான தகுதியை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இது கிரியையே கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க விசுவாசத்தினால பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் வைக்கப்படுகிற விசுவாசமே என்று தேவன் நம்மை சேர்த்து கொண்டார். அப்ப என்ன, ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டார். நீங்க எதனால நீதிமானாக்கப்பட்டீங்க? விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டீங்க. ஒரு கதை சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். சரியா, முடிவா. பிலிப்பைன்ஸ்ல நடந்த ஒரு உண்மையான கதை. ஃபெலிக்ஸ் ஜார்டியோ என்று சொல்லக்கூடிய ஒரு விவசாயி, 60 வயசுள்ள விவசாயி. அவருக்கு படிக்க தெரியாது, அவருக்கு எழுத தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு சின்ன ஒரு இடம் வச்சிருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த உழுது நல்லா செய்யணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2 மாடு வாங்கணும்னு சொல்லி கொஞ்சம் 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 கொஞ்சமாக காசு சேர்த்து சேர்த்து 1975 வருடம், அதனால சொன்னேன் உண்மையான சம்பவம், அந்த காசை எடுத்து கொண்டு போய் 2 மாடு வாங்கலாம் அப்படின்னு அவர் போகும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ பெகாங் லிப்புனான் என்று சொல்லக்கூடிய கரன்சியை மாற்றிடுறாங்க பிலிப்பைன்ஸில். அப்போ என்ன ஒரு சட்டம் போட்டுறாங்க, பழைய நோட்டெல்லாம் இனி செல்லாது, புது நோட்டு தான் உங்களுக்கு செல்லும். இப்போ நீங்கள் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ சமீபத்தில் மோடி இதே மாதிரி போட்டார், 500 ரூபாயெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி, 1000 ரூபாயெல்லாம் செல்லாதுன்னு. அதில் ஒருத்தர் வந்து செல்லாத ரூபானாலும் எனக்கு கொடுங்க, நான் கர்த்தருக்கு காணிக்கை வாங்கிக்கிறேன்னு சொன்னார், அது வேறு விஷயம். சரியா, அப்போது இந்த காசை வந்து இவர் மாற்றணுங்கும் போது இது செல்லாது அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா இவர் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, நியூஸு எதுவுமே கேட்டது கிடையாது, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் சின்ன தோட்டத்தில் போய் வேலை பார்ப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்த காசு. இப்போ இவருக்கு வந்து ஒரே மன வருத்தம், என்னால் வாங்க முடியாதே அப்படின்னு. அப்போ அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பையன், சின்ன பையன், ஒரு வாலிப பையன், அவனை வச்சு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் அந்த பையன் எழுதுகிறான். அவன் எழுதும்போது இந்த ஜார்டோ வந்து மிகவும் ஏழை, அவருக்கு படிக்க தெரியாது, அவருக்கு எழுத தெரியாது, அவருக்கு இந்த ரூபாய் மாற்றினதே தெரியாது. அதனால் அவரால் இந்த ரூபாயை மாற்றி அவரால் மாடு வாங்கி தன்னுடைய நிலத்தை பராமரிக்க முடியாது. அதனால் நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கடிதம் போட்ட உடனே அந்த பிரசிடென்ட் இருந்து ஒரு லெட்ரு வருது.
பிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட் ஃபெர்டினாண்டோ மார்க்கோஸ், இமால்டோ மார்க்கோஸோட ஹஸ்பண்ட் ஃபெர்டினாண்டோ மார்க்கோஸ். ஏன்னா இமால்டோ மார்க்கோஸ் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஃபெர்டினாண்டோ மார்க்கோஸ் வந்து, ஏன்னா நான் பிலிப்பைன்ஸுக்கு அடிக்கொருக்க போயிருக்கேன், ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணதுனால. இந்த ஃபெர்டினாண்டோ மார்க்கோஸோட இருந்து ஒரு கடிதம் வருது. எப்பா, அஸ் அ பிரசிடென்ட் நான் வந்து ஒரு சட்டம் போட்டுட்டேன், அந்த சட்டத்தை மீற முடியாது. ஜாடோ அவர் காசு சேர்த்து வச்சது உண்மை, ஆனால் அந்த காசை மாற்ற முடியாது. இந்த காசு ஒன்றுக்கு பயன்படாது, அதனால் அதை மாற்ற முடியாது. ஆனால் அந்த காசு என்ன, இன்னைக்கு அந்த காசுனுடைய மதிப்பு என்னவோ அதை என்னுடைய சொந்த பணத்திலிருந்து அவருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். எப்படி? பாவத்தினுடைய சம்பளம் மரணம். நீ பாவி, நீ மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன், நான் மாற்ற முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும்? அந்த மரணத்தை நான் ருசித்துக்கிறேன். உனக்கு சார்பாக நானே உன்னுடைய மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன். ஏசாயா 43:25 சொல்றார் இல்லையா? அப்ப என்ன, தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனாக வந்து தானே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு தம்முடைய நீதியை நமக்கு கொடுக்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, ஃபெலிக்ஸ் ஜாடோ வந்து he has no right to change his money. அதே மாதிரி தான் எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு ஒரு துளி தகுதி கூட கிடையாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய நீதியை கொடுத்தார், எப்படி ஃபெர்டினாண்டோ மார்க்கோஸ் வந்து ஃபெலிக்ஸ் ஜாடோக்கு ஒன்னால் நான் மாற்ற முடியாது, ஆனால் என்னுடைய பணத்தை நான் உனக்கு கொடுக்க முடியும். அப்போ என்ன, நீ நீதிமானா மாற முடியாது, என் நீதியை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ விசுவாசி. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஒரு காரியம் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் கிரியை உங்களை நீதிமானாக்காது. உங்கள் கிரியை எந்த பிரமாணத்தினுடைய கிரியையும் உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தாது. ஆனால் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் உங்களை நீதிமானாக மாற்றும். அப்போ நீங்கள் செய்கிற எந்த கிரியையினாலும் இல்லை, விசுவாசத்தினால நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் வாழ முடியும். ஒரு விசை உங்களை நீங்களே சோதித்து பார்த்து, ஆண்டவரே, நான் முழுமையாக உம்மை மாத்திரமே என்னுடைய ரட்சிப்பிற்கு, என்னுடைய மீட்பிற்கு, உமக்கு முன்பாக நிற்பதற்கு, ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஒன்றை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேன். என்னுடைய கிரியை அல்ல, நான் செய்த காரியம் எதுவும் இல்லை, உம்முடைய கிரியையாகிய அந்த கல்வாரி மரணம், அதை கிருபையாய் எனக்கு கொடுத்தீங்க, அதை விசுவாசத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் ஒரு விசை நம்முடைய விசுவாசத்தை தேவன் பேரில் வைத்து நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் வாழ்வோமா? உன்னதத்திலே வாசமாய் இருக்கிற பரிசுத்த பிதாவே, இதோ பாவிகளாய், ஆம் ஆண்டவரே, முன்பாக நிற்பதற்கு தகுதி இல்லாத எங்களை இதோ கல்வாரி சிலுவையில் திரு இரத்தத்தின் மூலமாய் எங்களை கழுவி, இதோ உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை அங்கீகரித்து உம்முடைய நீதிமான்களாய் மாற்றி உமக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவங்களாக மாற்றி இருக்கிறீங்களே, அந்த கிருபைக்காய் கொடான கோடி நன்றி தகப்பனே. ஒரு தகுதியும் இல்லாத, ஒரு கிரியையும் செய்ய முடியாத நாங்கள் ஆண்டவரே, முழுமையாய் உம்மேல் வைத்த விசுவாசத்தின் மூலமாய் உமக்கு முன்பாய் நிற்கக்கூடிய தகுதியை பெற்றோம். அதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம் நாமத்தை போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம்.
எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.